நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு. வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ. அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் என்ன சொல்ல வராங்கிறது புரியும். தென்னை மரத்துக்கு இயற்கை முறையிலையும் சரி, இல்லை ரசாயன முறையிலையும் சரி, உரம் வைக்கிறது எப்படி, கல் உப்பு எதுக்கு பயன்படுத்துகிறோம், ஜிப்சம் எதுக்கு போடுறோம், போராக்ஸ் இந்த உள்ளிக்காய் இதெல்லாம் குறும்பு ஓட்டுறது எல்லாமே நாங்கள் வைக்கிறோம். அப்புறம் இந்த குறும்பு ஓட்டுறதுக்கு போராக்ஸ் வந்து வாங்கியாந்து வைக்கிறது, அப்புறம் எருக்கம் செடி போட்டு எப்படி கட்டுப்படுத்துறது எல்லாத்தையுமே பற்றி விரிவாக சொல்லியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாயிகளோட நலனுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம். இப்போ வீடியோவுக்கு போகலாம் வாங்க. பொதுவாக வந்து தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்க எல்லாருமே இந்த தென்னந்தோப்பாக இருந்தாலும் சரி, அதாவது நம்ம நெல் சாகுபடியாக இருந்தாலும் சரி, கடலில் எந்த சாகுபடியாக இருந்தாலும் நம்ம 100% இயற்கை முறையில் பண்ணுறதுங்கிறது வேறு கான்செப்ட்டு. அது வந்து நம்ம தேவையான அளவு ஈல்டு எடுக்க முடியாது. அதே மாதிரி எல்லா வகையிலுமே நம்ம இயற்கைக்கு நம்ம போனோம்னா அதை வாங்கிறதுக்கான விலை அதிகமாக மதிப்பு கூட்டி விற்கும் பொழுது வாங்கிறதுக்கான ஆளும் கம்மியாக தான் இருக்குது. இப்போ இந்த இயற்கை சாகுபடி பண்ணி இந்த தூய மல்லி இதெல்லாம் கூட நாங்கள் நெல் சாகுபடி பண்ணி அந்த அரிசி எல்லாம் இன்னமும் கூட விற்க முடியாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இயற்கை முறையிலங்கும்போது ஒரு ஏக்கருக்கு சாதாரணமாக 30-40 மூட்டை விளையிற இடத்துல 10 மூட்டை 15 மூட்டை தான் வரும், 3ல் ஒரு பங்கு தான் வரும். அதை வந்து நம்ம விலை கூட கொடுத்து வாங்கினோம்னா அதை யாரும் வாங்குறதுக்கு தயாராக இல்லை. இன்னமும் அந்த அளவுக்கு மக்கள் தயாராகலை அந்த இயற்கைக்கு. அதனால தான் நாங்கள் இப்போ இந்த தென்னை மரத்துக்கெல்லாம் இயற்கை முறையிலையும் பண்ணிகிட்ருக்கோம். இது இப்போ செயற்கை முறையில் நீங்கள் தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்க வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்தோட கண்டிப்பாக வைக்க வேண்டிய உரம் தான் இது. இதில் இப்போ என்னென்னா நம்ம முக்கியமாக கலக்கிறோம்னா சூப்பரு, பொட்டாஷ் விலை தான் இப்போ ஒரு 300 ரூபா ஒரே டயத்தில் ஏற்றிட்டாங்க. 1500 தான் இருந்துச்சு, இப்போ 1800 பொட்டாஷ் விலை. சூப்பரு, அப்புறம் ஜிப்சம், அடுத்தது யூரியா, அப்புறம் நம்ம அதாவது எண்ணெய் எடுக்காத வேப்ப புண்ணாக்கு போடலாம், அது ஒன்று போடலாம். இந்த மாதிரி நீங்கள் இது போதும். சூப்பரு, பொட்டாசு, யூரியா, இது சில பேர் வந்து டிஏபி போடுறாங்க. டிஏபி போட்டிங்கன்னா நீங்கள் அந்த யூரியா ஓரளவு அதில் எல்லாமே இருக்கும். அதை நம்ம கலக்க வேண்டியதில்லை. தொடர்ந்து ஒரே உரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டியதில்லை. ஒரு தடவை ஒரு உரம் வச்சோம்னா அடுத்தது வேறு நீங்கள் இது ஆப்ஷனில் நீங்கள் வைக்கலாம். ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. 6 மாதத்துக்கு ஒரு தடவையும் வைக்கலாம். அடுத்தது நீங்கள் இந்த மாதிரி மரத்துக்கு ரொம்ப மரத்தை ஒட்டி சில பேர் குழி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி குழி எடுக்கக்கூடாது. மரத்துலேருந்து ஒரு 2 அடி தள்ளி இந்த எடுத்துருக்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு அரை வட்டமாக எடுத்தால் போதும். மரத்தில் அரை பகுதி இந்த மாதிரி எடுத்துகிட்டு அடுத்த வருஷம் நீங்கள் 6 மாதமோ 1 வருஷமோ வைக்கும்போது அடுத்த பக்கத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று வலது இன்னொன்று இடது இந்த மாதிரி சொல்லி நம்ம பிரிச்சுக்கிட்டு வைக்கலாம். அந்த மாதிரி கொட்டிட்டோம்னா போதும். அடுத்தது ஜிப்சத்தை வந்து நம்ம வந்து தனியாக வைக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஜிப்சம் வந்து உரத்தோட கலந்தோம்னா அது வந்து கொஞ்சம் கனிஞ்சாப்பில் போயிடுது. ரெண்டாவது அளவு மாறுபடுது. அப்படிங்கிறதுக்காண்டி ஜிப்சம் வந்து விலை கம்மி தான். அது கிட்டத்தட்ட 150 ரூபா தான். அது 50 கிலோ மூட்டைன்னு வச்சுக்கோங்களேன். அது ஸ்பிக்கு இருந்தாலும் சரி, எண்ணெய் கம்பெனியாக இருந்தாலுமே சரி. அதனால் நீங்கள் அதை வந்து நீங்கள் மரத்துக்கு ஒரு 2 கிலோ 2.5 கிலோட வைக்கலாம். மண்ணை இலகுத்தன்மையை மாற்றுறது. ஜிப்சத்தில் சில நல்ல சத்தெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் நல்ல ரிசல்ட் உண்டு அதில். அடுத்தது கல் உப்பு வந்து நம்ம சாதாரணமாக சும்மா ஒரு 1 கிலோ பாக்கெட்டில் ஒரு அரை கிலோ படித்தா போதும். அரை கிலோ இந்த கல் உப்பு மரத்தை சுற்றி போட்டுடலாம். மரத்தை சுற்றி அந்த அரை கிலோ கல் உப்பு, இந்த ஜிப்சம் ஒரு 2 கிலோ, சூப்பர் வந்து 2 கிலோ, யூரியா வந்து ஒரு 1.5 கிலோவிலேருந்து ஒரு 1 to 2. அதாவது ஏன்னா அது விலை எக்கச்சக்கமான விலை விற்கிது. 1500 விற்கிறதுனால அதை வந்து ஒரு 1.5 கிலோ வச்சோம் நாங்கள். நீங்கள் எந்த ரேஷியோவிலும் வைக்கலாம். அதாவது 1 to 2 அது உள்ள வைங்க. அதுக்கு கம்மியாக வைக்க வேண்டாம். அரை கிலோ இந்த மாதிரி ரேஞ்சில் வைக்க வேண்டாம்.
அந்த டிஎன்ஏயில் சொல்கிற ரெக்கமெண்டும் அதான். மற்றபடி சூப்பரு பொட்டாசு யூரியா வந்து 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் வைக்கலாம். ரொம்ப சின்ன கண்ணுங்க இருக்குது பாருங்கள். சின்ன கண்ணுன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு உள்ளது வந்து 1/2 கிலோ வச்சா போதும், 500 கிராம் வச்சா போதும். இந்த அளவில் நீங்கள் கலந்து வச்சுட்டிங்கன்னா போதும். இந்த கல் உப்பு, ஜிப்சம் அந்த இதெல்லாம் பயன்படுத்துறதுனால நம்ம முக்கியமான காரணம் இந்த பாருங்கள், பசுமையாக இருக்குது பாருங்கள். மரம் நல்லா பசுமையாக இருந்துச்சுன்னா தான் காய் நல்லா திரட்சியாக இருக்கும், ஊட்டமாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் அந்த ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது நம்ம மண்ணில் வந்து இந்த மாதிரி பசுமையாக புல்லு முளைக்கணும். புல்லு முளைச்சிச்சின்னா தான் மண் நல்லா தரமான மில்லாக இருக்குது, தரமான மண்ணாக இருக்குது, மண்புழு உற்பத்தி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். தேங்காய் வந்து நீங்கள் ஓரளவு நம்ம சப்போர்ட் இந்த மாதிரிலாம் பண்ணினா தான் ஒரு 250லேருந்து 300 காய் வரைக்கும் நம்ம எடுக்கலாம். எடுக்கிற காய் இப்போ வந்து நம்ம தேங்காய் உரித்து நீங்கள் விற்றுருப்பீங்க, மட்டை விற்றுருப்பீங்க, எப்படி விற்றீங்கனாலும் ஓரளவு கிராம் ஆவரேஜ் என்னங்க வருது, ஆவரேஜ் உங்கள் காய் என்ன வருதோ அதை வச்சு தான் விலை நிர்ணயம் பண்ணுறது. அப்புறம் உங்கள் தேங்காய்க்குள்ள ஒரு ஒரு ஊரில் 4-5 வியாபாரி இருந்தாங்கன்னா உங்கள் தேங்காயை விரும்பி எடுக்கிறதுக்கான காரணம் எல்லாம் அதான். தேங்காயோட சைஸ் நல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணி நல்லா ஒரு 500 கிராம் ஆவரேஜாக ஒரு 450லேருந்து 500 கிராம் வந்துச்சுன்னா அதை வந்து விரும்பி எடுப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் வெயிட்டேஜில் விற்றீங்கன்னா உங்களுக்கு அது லாபம், வாங்குகிற வியாபாரிங்களுக்கும் நல்ல லாபம்தான். இப்போல்லாம் காய் வந்து நல்ல ரேட்டு போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட 30 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு மட்டைக்காய் 30 ரூபா வரைக்கும் போகணுன்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஓரளவு இந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணி தண்ணியும் அதேமாரி ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக ஒரு 2 தண்ணி இல்லைனா 3 தண்ணி கண்டிப்பாக பாய்ச்சணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இடையில தான் மழையும் பெய்யுது, உங்களுக்கு கோடை காலத்தில் மழை பெஞ்சிருது. அதனால் நமக்கு தண்ணி பாய்ச்சறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. கரண்ட்டும் இப்போது 3 பேஸ் ஓரளவு கொடுக்குறாங்க, ரொம்ப கரண்ட்டு தட்டுப்பாடெல்லாம் கிடையாது. அதனால் ஒரு 2 தண்ணிலேருந்து 3 தண்ணி பாய்ச்சினா போதும். சொட்டு நீர் பாசனம் போட்டு பாய்ச்சுறாங்க நிறைய இடத்துல. அது வந்து தென்னந்தோப்புக்கு அந்த அளவுக்கு நாங்கள் போடுறதில்ல, எங்களுக்கு செட் ஆகலை அந்த அளவுக்கு. சொட்டு நீர் பாசனம் தென்னந்தோப்புக்கு போட்டவங்க எல்லாமே ஒரு 4-5 வருஷத்தில் அதை எடுத்துகிட்டு சாதாரணமாக தான் பாய்ச்சுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணி இது இந்த பாருங்கள், இது இப்போ இந்த போடுறது வந்து போராக்ஸு. இது கிலோ வந்து 120 ரூபாங்க. இது விலை காஸ்ட்லியாக இருக்குதுன்னு நம்ம நினச்சாலும் அந்த குறும்பை கொட்டி கிடக்கு பாருங்கள். இந்த குறும்பை கொட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த பாருங்கள், இந்த குறும்பெல்லாம் பூ வந்ததுக்கப்புறம் கொட்டின குறும்பை, அதாவது ஒரு வருஷத்துக்கு 18 மட்டை விழுவும், 18 பாலை வைக்கும். அந்த 18 பாலை நல்லா பூத்து அதுலேருந்து கொட்டுற காயெல்லாம் ஒரு 20-30 காய் 40 காய் வச்சுச்சின்னு வச்சுங்களேன், அதில் வந்து எல்லா காயுமே கொட்டி போயிட்டுனா நமக்கு அப்புறம் அதனால தான் உங்களுக்கு ஒரு மரத்தை அண்ணாந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலையில் 10 காய் 8 காய் இந்த மாதிரி நிற்கும். அதுக்கு காரணம் வந்து அந்த பூ உதிர்றது தான். அது அந்த ஃபால்ட்டு நமக்கு வரக்கூடாது அப்படின்னா இந்த போராக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வைங்க. எல்லா மரத்துக்கும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் அந்த ஃபால்ட்டு உள்ள மரத்துக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சோம். அந்த இது வந்து நிறைய பேர் என்கொயரி பண்ணாங்க. எல்லா கடையிலையுமே கிடைக்கும். நமக்கு சப்சிடியில் கிடச்சின்னா கொஞ்சம் லாபம். முன்னாடியெல்லாம் கவர்மெண்ட்டில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம தாராளமாக வாங்கி எல்லா மரத்துக்கும் நாங்கள் பயன்படுத்தினோம். அதேமாரி நுண்ணூட்டம் தென்னை மரத்துக்கு கொடுத்தாங்க. இப்போ குறைஞ்சிடுச்சு, சப்சிடி கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. அதெல்லாம் வர்றதும் இல்லை, உரம் விலையும் ஏற்றிட்டாங்க. அதை பற்றி கேட்குறதுக்கும் ஆள் இல்லை மொத்தத்தில். அது வேறு கதை. அதை பற்றி நம்ம பேச போக வேண்டியதில்லை. இந்த மாதிரி யாரும் கண்டுக்காமல் போனதில் இது நம்ம ப்ரைவேட்டில் வாங்குற அளவுக்கு ஆகிட்டு. எப்போவுமே நாங்கள் இதெல்லாம் இந்த வலிய கம்யூனிட்டியெல்லாம் கூப்பிட்டு கடை கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த குறும்பை கொட்டுற ஃபால்ட் இருக்கிற மரத்துக்கு நீங்கள் இந்த போராக்ஸ் பயன்படுத்திடுங்க. அப்புறம் இந்த கீழே விழுவது பாருங்கள் மட்டை, அதுலேருந்து விழுகிற நம்ம மரத்துலேருந்து விழுகிற மட்டையை வெட்டி நீங்கள் துண்டாக வெட்டி நம்ம தான் ஏற்கனவே அரை வட்டம் எடுக்கிறது வந்து ரொம்ப ஷியூராக ஒரு கொட்டுக்கு எடுப்பாங்க சில பேர், அந்த உரம் போடுற அளவுக்கு மட்டும் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்காமல் நல்லா ஒரு 2 கொட்டு எடுக்க. ஏன்னா நம்ம ஒரு வேலையை ஒரு தடவை செய்யும் போதே கொஞ்சம் செஞ்சிட்டோம்னா நமக்கு எல்லாமே மிச்சம், லேபர் மிச்சம், வைக்கிற செலவு மிச்சம். இந்த கொஞ்சம் 2 கொட்டு எடுத்து கிடந்தோம்னா அந்த மட்டையை பூரா வெட்டி போட்டோம்னா அருமையான உரம் உங்களுக்கு. அது நல்லா சுற்றி மண்ணை வெட்டி போட்டோம்னா நல்லா கூலிங் கிடைக்கும், மரத்துக்கு ஈரத்தை தக்க வச்சுக்கும், மண்புழு உற்பத்தி சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரி செஞ்சுட்டு போய் கீழே பார்த்தீங்கன்னா மண்புழு உற்பத்தி அதிகம். மண்புழு உற்பத்தி இருந்துச்சுன்னா தான் உங்கள் தோப்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி பச்சையாக புல்லு முளைக்கணும், பசுமையாக இருக்கணும். பசுமையாக இருந்துச்சுன்னா தான் தேங்காய் குலையில் காய்க்கிற காய் அப்படியே நிற்கும், இளநீ நல்லாயிருக்கும். இளநியாக கூட டன்னு இப்போ கிட்டத்தட்ட 19,000 20,000 போயிட்டுருக்கு. தேங்காய் 70,000 வரைக்கும் போனது. இப்போ கொஞ்சம் இறங்கி ஸ்டடியாக நிற்கிது. இப்போ 61 62ன்னு போயிட்டுருக்கு.
நம்ம தேங்காய் விலை இப்படி கூட போனதுக்கு முக்கியமான காரணம் வந்து உற்பத்தி சுத்தமாக குறைஞ்சிருச்சு. 4ல் ஒரு பங்கு, 3ல் ஒரு பங்கு. சில பேருக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் இப்போ தேங்காய் வியாபாரிங்கெல்லாம் தேங்காய் விவசாயிகள்லாம் 1,00,000 காய் வந்த இடத்துலலாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 20,000 காய் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விலை ஏறினாலும் அவங்க சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன காரணம்னா உற்பத்தி சுத்தமாக குறைஞ்சிருச்சு. உங்களுக்கு கடுமையான நோய் தாக்குதல்லாம் மரம் குறைஞ்சிருச்சு. 2வது இயற்கையான உரமும் முன்னாடியெல்லாம் நமக்கு நல்லா மாடு எல்லார் வீட்லேயும் மாடு நின்றுச்சு, சாணி எருவு கிடச்சிச்சு. இப்போது மாடும் குறைஞ்சிருச்சு, எருவும் குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து யாரும் உரமும் வைக்கிறதில்ல அதிகமாக. அந்த மாதிரி நீங்கள் சாணி எருவு கிடச்சி ஆடு மாடு வச்சுருக்கவங்க இல்லை வெளியில் வாங்கி கூட நீங்கள் போடலாம். அந்த மாதிரி மாட்டு சாணத்தையும் பயன்படுத்திக்கலாம் வேணுங்கிறது. அதாவது ஒரு மரத்துக்கு 50 கிலோ வரைக்கும் வைக்கலாம். நீங்கள் இயற்கையான எருவு வைக்கிறதுனா தாராளமாக வைக்கலாம். அப்புறம் சணப்பு தக்கப்பூண்டு கிடச்சின்னா நீங்கள் அதையும் தாராளமாக விரைச்சிட்டு விழுவலாம். அதுவும் நல்ல அருமையான உரம் தான். இந்த மாதிரி இப்போ நீங்கள் ரசாயன உரம்னா இல்லைங்க எங்களுக்கு எருவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரசாயன உரம் வச்சாலும் இந்த போடுறாங்க பாருங்கள், இந்த பார்த்தீங்களா, அதில் நம்ம தென்னை மரத்துலேருந்து விழுற மட்டை, பன்னடை, பாலை எல்லாத்தையும் அள்ளி போட்டால் தாய்ப்பால் மாதிரி தான் இது. மரத்துக்கு நம்ம பேசிக்காக நம்ம ஊட்டச்சத்து நம்ம சொல்கிறோம் பாருங்க, அந்த ஸ்டான்ஸை மைக்ரோ புட்டுங்கிறோம், நுண்ணூட்டங்கிறோம், தேங்காய்க்கு என்னென்னமோ சொல்கிறாங்க நிறையா. அதெல்லாம் நம்ம ஒன்றுலேயும் ஒன்று சத்து இருக்க மாதிரி நம்ம இயற்கை முறையில் இதை பண்ணிட்டோம்னா நீங்கள் போதும். இந்த உரத்தை வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா போதும். அப்புறம் கலப்பு உரம் 1500 தென்னை மரத்துக்கு, அதை மட்டும் வச்சிங்கன்னா போதும். எல்லாம் கலந்துருக்குங்கிறாங்க. இந்த ஒரு மூட்டை பொட்டாசு 1500 விற்கும்போது அதை யாராச்சும் சரியான விதத்தில் கலந்து உங்களுக்கு 1500 கொடுக்க முடியுமாங்கிறது அது யோசனை நீங்களே பண்ணிக்கோங்க. அப்புறம் சில பேர் அவங்களே சொந்தமாக தயார் பண்ணி வச்சுக்கிட்டு விளம்பரம் பண்ணிகிட்ருக்காங்க. வருஷத்துக்கு 400 காய் காய்க்கும், 500 காய் காய்க்கும், எங்கள்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஏரியாவிலேயே தஞ்சாவூர் மாவட்டத்துலேயே நிறையா பேர் விளம்பரம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் காசை விரயம் பண்ண வேண்டிய இல்லைங்கிறது தான் எங்களோட அட்வைஸு. நீங்கள் கவர்மெண்ட்டில் சப்சிடியில் கொடுக்குறத தாராளமாக நம்பி வாங்கலாம். அதில் எந்த இதுவும் இல்லை. அது டிஎன்ஏ ரெக்கமெண்டோட தான், அது அனுமதியோடு தான் வரும். அதில் எந்த இதுவும் இல்லை. மற்றபடி நம்ம உரத்துக்கு வந்து எல்லாம் மானியம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் பொட்டாசுக்கு கொஞ்சம் மானியம் கொடுத்தா தேவையில்ல, ரொம்ப விலை கம்மியாக போயிட்டுருக்கு. மற்றபடி யூரியாலாம் ஏகப்பட்ட சப்சிடியில் தான் வருது. அதெல்லாம் கொஞ்சம் விலை ஏறாமல் இருந்தாவே நமக்கு போதும். சூப்பரோட விலையும் ஏறிட்டு. குரோமர்லாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட 400 ரூபாத்துக்கிட்ட இருந்தது, இப்போ இன்றைக்கி 570 விற்கிது. அதனால் உர விலைகள் எல்லாமே ஏறிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் வந்து தேங்காய் கடுமையான விலை ஏறி வைத்து தென்னை மரம் வச்சுருக்கவங்களாம் பெரிய பணக்காரன் ஆகிட்டாங்க, அப்படியாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்கள தான் அதோடய வரவு செலவு தெரியும். வச்சுருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு தடவை உரம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இந்த பாருங்கள், இந்த சாக்கு கட்டியிருக்கிறதெல்லாம் மரணம் இதெல்லாம் ஏறி நிறையா இளநியை காலி பண்ணிட்டு போயிடும். அதுக்காக தான் அதை கட்டியிருக்கிறது. ஒரு தேங்காயை கொண்டாந்து சேர்க்கறதுக்குள்ளே அவங்களுக்கு பெரும்பாடாக போயிடுது. அதே நேரத்தில் இந்த மண்ணை வெட்டி போட்டுக்கிறது வந்து என்ன நீங்கள் தெரியுது பாருங்கள், கருப்பாக இருக்கிறதெல்லாம் சாம்பல். அது வந்து நாங்கள் போன தடவை வந்து ரசாயன உரம் வைக்காமல் வெறும் சாம்பல் மட்டும் எம்ஆர்எம் மில்லு பக்கத்துலேருந்து கொண்டாந்து கொட்டி அதை ஃபுல்லாக அரைவட்டை பாத்தி எடுத்து அதில் அடிச்சுட்டோம். அந்த மாதிரியும் செய்யலாம். சாம்பல் உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் சாம்பல் கிடச்சின்னா அதையும் செய்யலாம். இந்த ஒல்லிக்காய், தேரைக்காய், இந்த ஊமைக்காய் மாதிரி ஒவ்வொரு மரத்தில் வந்துடும். அது அந்த மாதிரி வரும்போது நீங்கள் இந்த எருக்க செடி இருக்குது பாருங்கள், அதை எருக்க செடியை உங்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த ரோட்டு ஓரத்தில் அங்கே இங்கேன்னு கிடைக்கும். இந்த குறும்பு கொட்டுறது எல்லாத்துக்குமே அதை வெட்டும்போது கொஞ்சம் பார்த்து வெட்டுங்க, பால்கள் கண்ணில் தண்ணிடாமல். அதை மட்டும் வெட்டி கொண்டாந்து நீங்கள் வேப்பம் இலை இந்த மாதிரி உள்ள தலைகளை போட்டுவிட்டு அந்த போராக்ஸு இந்த மாதிரி இதை பயன்படுத்தி போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த ஒரு ஒல்லிக்காய் விழுகிற மரத்தில் நீங்கள் இதை செய்யலாம், தாராளமாக செய்யலாம். இது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஒரு மரத்துக்கு ஒரு 3 கிலோ 4 கிலோ போட்டாவே போதும் இந்த எருக்கம் செடி. அதேமாதிரி மற்ற தலையிலையும் போட்டு இந்த போராக்ஸு, கல் உப்பு, ஜிப்சம் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா இதாக வராது. கல் உப்பு போடுறது எதுக்காகனா முக்கியமாக வந்து அதுலேருந்து இந்த வேர்க்கரையான் போக்குவரத்தெல்லாம் வராது. அதே நேரத்தில் கீழேருந்து சில இந்த காண்டாமிருகண்டு, கூணுண்டு இதெல்லாம் மரத்தோட அடியிலையும் தாக்குதல் பண்ணும். அதில் செல்பாஸ் மாத்திரையை சில பேர் வச்சு சிமெண்டெல்லாம் வச்சு பூசுவாங்க, களிமண்ணெலாம் வச்சு பூசுவாங்க, பார்த்துருப்பீங்க, நீங்களே பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த இதெல்லாம் போடுறது. இந்த கல் உப்பு ஜிப்சத்தோட வேலையெல்லாம் வந்து உங்களுக்கு சுத்தமாக எதுவும் வராமல் பார்த்துக்கும். இந்த ஃபால்ட்டு, இந்த குறும்பை கொட்டுறது இந்த மாதிரி உள்ளவங்க, அப்புறம் வந்து பெரிய பெரிய கொலையாக வரும், எல்லாமே ஒல்லிக்காயாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி பயன்படுத்தலாம். இந்த மாதிரிலாம் செஞ்சு
அதாவது உரம் வைக்கணும்னு இன்னொரு முக்கியமான என்னென்னா, அடுத்தது ஐப்பசி, கார்த்திகை மழை காலம் வருது. அதனால் உரம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆவணிலேயே வச்சுருங்க. அப்போ மிஞ்சி மிஞ்சி போனால் புரட்டாசி 15 தேதிக்குள்ளே வச்சு முடிச்சிடுங்க. அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்து நல்லா அந்த உரத்தை எடுத்துக்கிட்டு வர்ற தை மாதம் இதோட ரிசல்ட் தெரியும் நல்லா. அதாவது பிப்ரவரி, மார்ச்சில் சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிடும். நல்ல விளைச்சல் கிடைக்கும். தேங்காய் விலை விற்கிறதுக்கு விலை ரொம்பவும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அதிக தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்க அதிகம் லாபம் பண்ணால் இந்த மாதிரி நடைமுறை பின்பற்றுங்க. வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.